பல்லவ வீரர்களில் சிலர் சந்தேகித்தது போல் சேனாதிபதி பரஞ்சோதியின் உடம்புக்கு ஒன்றுமில்லை. அவருடைய தேகம் சௌக்கியமாகத்தான் இருந்தது. ஆனால் அவருடைய மனத்திலேதான் சௌக்கியமும் இல்லை, சாந்தமும் இல்லை. தம்முடைய கூடாரத்தில் தன்னந்தனியாக பரஞ்சோதி உட்கார்ந்திருந்தார். அவருக்கு தூக்கம் வரவில்லை. அவருடைய மனக்கண் முன்னால் வாதாபியின் வீடுகள் பற்றி எரியும் காட்சியும், ஸ்திரீகளும் குழந்தைகளும் வயோதிகர்களும் அலறிக்கொண்டு ஓடும் தோற்றமும், பல்லவ வீரர்கள் வாதாபியின் எரிகிற வீடுகளிலும் கடைகளிலும் புகுந்து கொள்ளையடிக்கும் காட்சியும், தலைவேறு கைவேறு கால்வேறாக கிடந்த உயிரற்ற வீரர்களின் தோற்றமும், இரத்த வெள்ளம் ஓடும் காட்சியும் மாறி மாறி வந்து கொண்டிருந்தன. இந்த கோரமான காட்சிகளோடு இருளடைந்த பாதாள புத்த விஹாரத்தில் சிவகாமியின் மீது விஷக்கத்தியை எரியப்போன நாகநந்தியின் தோற்றமும், விஷக்கத்தியை காட்டிலும் குரூரமான நஞ்சு தோய்ந்த சொல் அம்புகளை அந்த பேதை பெண் மீது மாமல்லர் பொழிந்த சம்பவமும், கத்தியால் குத்தப்பட்டு தரையிலே செத்துக்கிடந்த கண்ணபிரானுடைய களையிழந்த முகமும் இடையிடையே அவர் உள்ளத்தில் தோன்றின. இவ்வளவுக்கும் மேலாக நெற்றியில் வெந்நீரும் தேகமெல்லாம் ருத்ராட்ச மாலையும் அணிந்து கையிலே உழவாரப்படை தரித்து சாந்தமும் கருணையும் பொலிந்த திருமுகத்தோடு விளங்கிய திருநாவுக்கரசர் பெருமான் சேனாதிபதி பரஞ்சோதியை அன்புடன் நோக்கி, அப்பனே, நீ எங்கே இருக்கிறாய்? என்ன காரியம் செய்கிறாய்? போதும் வா, உனக்காக எத்தனை நாள் நான் காத்து கொண்டிருப்பேன் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். அதற்கு பரஞ்சோதி, குருதேவா, இன்னும் 60 நாழிகை நேரம்தான், பிறகு தங்களிடம் வந்து விடுகிறேன் என்று மறுமொழி சொல்லிக் கொண்டிருந்தார். சிவகாமி தேவியை விடுதலை செய்து ஆயனரிடம் சேர்ப்பித்து அவர்களை முன்னதாக ஊருக்கு அனுப்பி வைத்த பிறகு பரஞ்சோதி பொறுக்கி எடுத்த வீரர்கள் அடங்கிய படையுடன் மேற்கு நோக்கி சென்றார். வேங்கியிலிருந்து வரும் சளுக்கர் சைன்யத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆதித்தவர்மருடன் சேர்ந்து கொண்டார். வாதாபி தகனம் ஆரம்பமான 3 நாளைக்கெல்லாம் வேங்கி சைன்யம் வந்து சேர்ந்தது. அந்த சைன்யம் பெரும்பாலும் யானைப்படையும் குதிரைப்படையும் அடங்கியது. மேற்படி சைன்யத்தின் தலைவர்கள் புலிகேசியின் மரணத்தையும் வாதாபி கோட்டையின் வீழ்ச்சியையும் அறிந்து கொண்டதும் பின்னோக்கி திரும்பிச் செல்ல பார்த்தார்கள். பரஞ்சோதியின் முன் யோசனை அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஆதித்தவர்மரை நின்ற இடத்திலேயே நிற்கவிட்டு பரஞ்சோதி விரைந்து வளைந்து சென்று வேங்கி சைன்யத்தை பின்னோக்கி செல்ல முடியாமல் தடுத்தார். இவ்விதம் இருபுறத்திலும் சூழப்பட்ட வேங்கி சைன்யம் வேறு வழியின்றி சரணாகதி அடைந்தது. அந்த சைன்யத்தை சேர்ந்த 10,000 யானைகளும் 30,000 குதிரைகளும் ஒரு சேதமும் இல்லாமல் பல்லவர்களுக்கு கிடைத்துவிட்டன. இந்த மாபெரும் காணிக்கையை மாமல்லரிடம் ஒப்புவித்ததும் பரஞ்சோதியார் தம்மை சேனாதிபதி பதவியிலிருந்து விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொண்டார். இத்தனை காலமும் ராஜ்ய சேவை செய்தாகிவிட்டதென்றும் இனிமேல் சிவபெருமானுக்கு அடிமை பூண்டு சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து வாழ்க்கை நடத்த விரும்புவதாகவும் தெரிவித்துக் கொண்டார். மேற்படி வேண்டுகோள் மாமல்லருக்கு அதிகமான ஆச்சரியத்தை அளிக்கவில்லை. சென்ற சில காலமாகவே பரஞ்சோதியின் மனப்போக்கு மாறி வைராகியம் அடைந்து வருவதை மாமல்லர் கவனித்து வந்தார். எனவே அவருடைய வேண்டுகோளை மறுக்காமல், சேனாதிபதி, தங்கள் இஷ்டப்படியே ஆகட்டும், ஆனால் எரிந்து அழிந்த வாதாபியின் மத்தியில் நமது சிங்கக்கொடியை ஏற்றும் வைபவத்தை மட்டும் நடத்திவிடுங்கள், அப்புறம் விடை தருகிறேன் என்று சொல்லியிருந்தார். மேற்படி கொடியேற்று விழா மறுநாள் சூரியோதயத்தில் நடைபெறுவதாய் இருந்தது. இதனாலேதான் பரஞ்சோதி இன்னும் ஒரே நாள் என்று ஜபம் செய்து கொண்டிருந்தார். மறுதினம் காலையில் உதித்த சூரிய பகவான் சில நாளைக்கு முன்பு வாதாபி நகரம் இருந்த இடத்தில், நேற்றெல்லாம் சாம்பலும் கரியும் கும்பல் கும்பலாக கிடந்த இடத்தில் கண்ணை கவரும் அதிசயமான காட்சியொன்றை கண்டார். பல்லவ பாண்டிய சேனா வீரர்கள் வாளும் வேலும் ஏந்தி வரிசை வரிசையாக அணிவகுத்து நின்றார்கள். அவர்களுக்கு பின்னால் அழகாக அலங்கரிக்கப்பட்ட போர் யானைகளும் புரவிகளும் நிறை நிறையாக கண்ணுக்கெட்டிய தூரம் நின்றன. இந்த சேனா சமுத்திரத்துக்கு மத்தியில் அலைக்கடலுக்கு நடுவே தோன்றும் கப்பலின் கூம்பை போல் ஒரு புத்தம் புதிய சிற்ப வேலைப்பாடமைந்த ஜெயஸ்தம்பம் கம்பீரமாக நின்றது. லட்சக்கணக்கான வீரர்கள் அவ்விடத்தில் கூடியிருந்த போதிலும் கப் சிப் என்ற நிசப்தம் குடிகொண்டிருந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் கூட்டத்தின் ஒரு முனையில் கலகலப்பு உண்டாயிற்று. பேரிகைகள் அதிர்ந்தன, எக்காளங்கள் முழங்கின. சக்கரவர்த்தியின் வருகைக்கு அறிகுறியான மேற்படி வாத்திய கோஷத்தை கேட்டதும் அந்த லட்சக்கணக்கான வீரர்களின் கண்டங்களிலிருந்து ஏக காலத்தில் வாதாபி கொண்ட மாமல்ல சக்கரவர்த்தி வாழ்க என்ற கோஷம் கிளம்பி மேலே வானமண்டலம் வரை சென்று நாலா திசையிலும் பரவி படர்ந்து எங்கெங்கும் எதிரொலியை உண்டாக்கியது. சேனாதிபதி பரஞ்சோதி, இலங்கை இளவரசர் மானவன்மர், வேங்கி அரசர் ஆதித்தவர்மன் முதலியவர்கள் பின்தொடர மாமல்ல சக்கரவர்த்தி ஜெயஸ்தம்பத்தின் அடியிலே வந்து நின்றவுடனே மறுபடியும் ஒரு தடவை ஜெயகோஷம் கிளம்பி 8 திக்குகளையும் கிடுகிடுக்கச் செய்தது. சத்தம் அடங்கியதும் சுற்றிலும் நின்றவர்களை பார்த்து சில விஷயங்களை கூறினார்.
தாமும் பரஞ்சோதியும் 9 வருஷத்துக்கு முன்னால் மாறுவேடம் பூண்டு அவர்கள் இப்போது நிற்கும் அதே இடத்துக்கு வந்திருந்ததையும், அச்சமயம் அங்கு வேறொரு ஜெயஸ்தம்பம் நின்றதையும், அதில் புலிகேசி மகேந்திர பல்லவரை முறியடித்தது பற்றிய பொய்யான விவரம் எழுதியிருந்ததையும்